வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்கும் பறவைகள், முயல்கள் இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே சமயம் நமக்கு பறவைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கும், நம்ம கையில் உட்காந்து அதை கொஞ்சம் விளையாடுறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வாய்ப்பை தேடி தான் நான் போயிருந்தேன். அங்கே நான் போய் என்னென்ன பார்த்தேன், என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில். பெரிய கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பறவைகள் சரணாலயம். இங்கே எப்படி போகலாம், இங்கே என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க மக்களே. தஞ்சாவூருக்கு நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன். அப்படி போயிட்டு வரும்போது இந்த பறவைகள் பூங்கா இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். யூடியூப்பில் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். சரி, நேராக போய் நம்மளும் விசிட் பண்ணலாம், இங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். இது எக்ஸாக்டாக தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எதிரில் கொஞ்சம் ரைட் சைடு இந்த பறவைகள் பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு. வெளியில் வந்து சில கடைகள் இருக்குது. உள்நோக்கி நடந்து போனோம் அப்படின்னா அந்த பறவைகள் பூங்கா இருக்குது. இதோட என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு 150 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. 150 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு காலையில் உள்ளே போனோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் கூட உள்ளே இருக்கலாம். ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த டிக்கெட் வேலிட் இல்லாமல் போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து ஆஸ்ட்ரிச் இருக்கு இல்லையா, நெருப்பு கோழி, அது இருந்தது. என் வாழ்க்கையிலே முதல் தடவையாக ஆஸ்ட்ரிச்சை இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். வண்டலூரில் நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது ஆஸ்ட்ரிச்சை இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன் நான். நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டோவோட சைஸ் பெருசு இருக்குது. ஒரு ஆட்டோ எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு பறவை மாதிரியே தெரியலை, இது ரொம்ப ராட்சசதனமாக பெருசாக இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த ஈமு கோழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இருக்குது. இதுதான் ஈமு கோழின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஈமு கோழி வேறு நெருப்பு கோழி வேறையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. உள்ளே போனோடனே இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு இலத்தலை மாதிரி கொடுக்குறாங்க கையில், கீரை மாதிரி. அந்த கீரையை கொடுத்தோம்னா சாப்பிடும். நான் கொடுக்கும்போது கையை வந்து கவ்விருச்சு. பட் வலிலாம் எதுவும் இல்லை. பட்டு கொஞ்சம் டேஞ்சரான பறவையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொடுத்துட்டு ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டே இருந்தேன். இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு வந்து ஒடியாந்து அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே ஒத்து பார்க்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே நடந்து போகுது. யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கதவை வந்து கொத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கேமரா வந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தது இதோட விளையாடுறதுக்கு. ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேன் நான். இது என்ட்ரன்ஸில் போன உடனே உள்ளே இருக்கும். பார்த்த உடனே நமக்கே ஒரு ஆச்சரியமாயிரும். என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே பரவாயில்லடா, நம்ம கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. இது உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போனோன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த பிளேசஸ்லாம் அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே சைடில் வந்து ஒரு கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து 2-3 பார்ட்டிஷன் தனித்தனியாக பிரித்து அதுக்குள்ளே புறாக்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புறாக்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நான் முன்னாடி கிரவுண்டு மாதிரி ஒரு இடம் காமிச்சேன் இல்லையா, அதில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே வந்து வெறும் புறாக்கள் மட்டும்தான் இருக்குது. ரைட் சைடு ஒரு குண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் செப்பரேட்டாக பிரித்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பறவைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து புறாவோட வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா புறா வந்து மொத்தமாக வச்சுருக்காங்க. வேறு வேறு வெரைட்டியில் இருக்கக்கூடிய புறா எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு பெரிய கூண்டில் அந்த ஆஸ்ட்ரிச்சோட என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் வந்து பெரிய கூண்டு வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட புறாக்கள் வந்து இருக்குது. இந்த புறாக்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்குது. இது எங்கேயும் வெளில போகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை மட்டும் வெளியில் ஓப்பனாக வச்சுருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பூட்டி தான் வச்சுருக்காங்க உள்ளே. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது பாட்டுக்கு ரொம்ப நாள் இருந்து பழகிருச்சு அப்படின்றனால அது கம்ஃபர்டபுளாக அது உட்காந்துருச்சு. இது நிறையா புறாக்கள் பார்த்துறாங்க. பட் பேர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து கேப்சர் பண்ண முடியலனால பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படியே எல்லா பறவைகளையும் மட்டும் நான் அப்படியே எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் வந்து சின்ன பறவைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடோன் மாதிரி, அதாவது வலையால் மூடப்பட்ட ஒரு பெரிய வந்து ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. சூரிய ஒளி நல்லா உள்ளே வரும். பட் பறவைகள் வந்து வெளியில் பறந்து போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு. உள்ளே போனோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளி, குருவி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி உள்ளே ஒரு 250-300 பறவைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம கையில் வந்து தானியங்கள் கொடுத்துட்றாங்க. நான் போகும்போது கம்பு கொடுத்தாங்க. நம்ம வாங்கின டிக்கெட்டை வந்து இந்த இடத்துல காமிச்சோம் அப்படின்னா ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம போகிறதுக்கு அந்த டிக்கெட் கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 2 கேட் இருக்கும். அந்த 2 கேட்டை திறந்து உள்ளே போனோம்னா அங்கே ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து கையில் வந்து கம்பு வந்து கொடுத்தாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கம்பு வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா பறவைகள் நிறைய வரி பறந்துக்கிட்டு இருக்குது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி பழகிருச்சு. மனிதர்களை பார்த்து பழகிருச்சு. நம்ம கையை விரிச்சோம், தானியத்தை காமிச்சோம் அப்படின்னா அழகாக பறந்து வந்து நம்ம கையில் வந்து உட்காருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன் மாதிரியே நான் மாறிட்டேன். எனக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஜாலியாகிடுவோம். ஏஜ் வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து
எவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு அவங்க பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் வீடியோ எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வீடியோ நான் எடுத்து கொடுத்தேன் நான். ஸோ இது மாதிரி குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி பெரியாளுங்க வந்தாலுமே கூட இங்கே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம இங்கே உள்ளே விட்டோம்னா நம்ம வெளியில் போகவே மாட்டோம். ஆனால் வரக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தானியத்தை கொடுப்பாங்க. தானியம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இங்கே நிற்க தோணாது இல்லையா, அதனால் வெளியில் போகிறாங்க. மற்றபடி இதுக்குள்ளே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கையில் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தோளில் வந்து உட்காருது, அப்படி தலையிலலாம் ஏறி விளையாடுது. திடீர்னு 2-3 பறவைகள் வந்து நம்ம மேலே வந்து உட்காந்துக்குவோம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கேயும் சின்ன சின்ன பறவைகள்லாம் இருக்குது. பெரிய கிளிகள் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டேஜ் உள்ளே போவோம், அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கையில் தானியங்கள் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்ரௌட் உள்ளே வந்ததுனால நானும் வெளியில் போயிட்டேன். வெளியில் போய் அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கோழி வகைகள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் எழுதி போட்டிருந்தாங்க, அமெரிக்காவில் இருக்க கோழி, இது வந்து மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கோழி எப்படி இருக்கும், அது அடகாத்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கோழி வரிசையாக வச்சுருந்தாங்க. அதுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் சின்ன சின்ன செடிகள் அப்படிலாம் வச்சு பூங்கா மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பெரிய பறவைகள் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டிருந்தாங்க. அதில் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஒரு டாக்ஸ்லாம் இருக்கக்கூடிய, நாய்கள் இருக்கக்கூடிய ஒரு கூண்டு இருக்குது. அதுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். நான் போன டயத்தில் வந்து அது சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றனால கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நாய்கள் அப்படின்னாவே கொஞ்சம் அலர்ஜி, அதனால் நான் உள்ளே போகல. அப்படி லெஃப்ட் சைடு வந்தோம்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி வெட்டி அதுக்குள்ளே வந்து வாத்து போட்டு வச்சுருந்தாங்க. நல்ல அந்த வெள்ளை வாத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு தண்ணிக்குள்ளே. இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள அந்த பெரிய பறவைகளுக்கான அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே வாத்து இருக்கும். வாத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். வாத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கூண்டு வச்சுருக்காங்க. இந்த கூண்டு இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கு கீழே, புளிய மரத்துக்கு கீழே, அந்த கூண்டில் வந்து சின்ன சின்ன வாத்து இருக்குல்ல, அந்த முட்டை போட்டு குஞ்சு பொரிச்ச வாத்து, அது எல்லாத்தையும் அந்த தாய் வாத்தோடு சேர்த்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி இருக்கக்கூடிய வாத்து இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றிடுவாங்க. அது வரைக்கும் இந்த சின்ன கேஜில் தான் வந்து இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டு எல்லா பறவையும் பார்த்துட்டு திரும்ப வரும்போது இவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கையில் வந்து தானியங்கள் கொடுப்பாங்க. அதை கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. இதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கிரே கலரில். சரி, ஓகே, இதையும் கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் எஸ்கேப் ஆகி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் போனீங்கன்னா வெள்ளை எலி நிறையா இருக்குது. இந்த எலி வந்து கிரே கலரு அப்புறம் சாம்பல் கலர்லாம் கலந்து ஒரு மாதிரி இருந்தது. பட் இது வந்து முயலோட வகையில் சேர்ந்த ஒரு எலி அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்னதாக இருந்துச்சு. இது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையை வந்து கொஞ்சம் அப்படி கூம்பி காமிச்சோம்னா எப்படி இருக்கும், சின்னதாக, அந்தளவு தான் சின்னதாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் வெறித்தனமாக சாப்பிடுது. இதையாவது போடுறாங்க, ஒரு முட்டைக்கோஸ் மாதிரியோ இல்லை இலை மாதிரியோ போடுறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக, எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்குது. இது ஏதாவது அரைச்சிக்கிட்டே இருக்கணும் போல், இதோட ஹேபிட்டே அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, யார் வர்றாங்க போகிறாங்க அப்படின்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பக்கத்தில் இருக்க கேஜில் வந்து நார்மல் நம்ம நாட்டு முயல் இருக்குல்ல, அந்த முயல் வச்சுருக்காங்க. நல்ல வெள்ளை முயல், புசு புசுன்னு, கண்ணுலாம் பெருசாக, நம்ம யூஸ்வலாக எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு. இவனுக்கு அதே வேலை தான், சாப்பிட்றது, குட்டி போடுறது, இதுதான் அவங்களோட ரெகுலர் ப்ராசஸ்ஸு. முயல்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் முயலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா ஆமை வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப குட்டி ஆமை, இப்போ உள்ளங்கையில் பாதி அளவு தான் இருக்கும், அந்தளவுக்கு குட்டி ஆமை. ஒரு 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 8 சைஸில் ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அந்த ஆமை குஞ்சுலாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 ஆமை குஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழகாக நீந்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த முயலையே வந்து பெரிய கூண்டில் வச்சுருக்காங்க. பெருசாக ஒரு கூண்டில் வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து அதுக்கு உணவு கொடுத்து விளையாடலாம், அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பெரியவங்க அலோவ் கிடையாது. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கை கழுவிட்டு பெரிய பறவைகள் இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போனோம். அங்கேயும் இதே மாதிரியே வந்து நம்ம டிக்கெட்டை காமிச்சோம் அப்படின்னா கிழிச்சிட்டு மறுபடியும் நம்ம கையில் கொடுத்துட்டு சூரியகாந்தி விதை இருக்குல்ல, அது வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. இந்த சூரியகாந்தி விதை வந்து பெரிய பறவைகள் சாப்பிட்றதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். என்ன பண்ணுதுன்னா அந்த பறவைகள் வந்து சூரியகாந்தி விதையை வாயில் எடுத்து அந்த மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு சாப்பிடுதுங்க இந்த பறவைகள் எல்லாமே. நான் மிரண்டே போயிட்டேன், என்னடா அது இவ்வளோ டேஸ்ட்டு பண்ணி இவ்வளோ நுணுக்கமாக சாப்பிடுது பறவை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பெருசு, ஓரளவுக்கு பெரிய பறவை. இன்னொன்று அந்த பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்குது இல்லையா, காமிச்சா இல்லையா, அது வந்து என் கையில் வந்து உட்காரல. ஆனால் அது முரட்டத்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் பார்க்கும்போது அழகு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வெயிட்டே வந்து எப்படியோ ஒரு 3 kg 4 kg இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசு எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் அப்படி தான், கையை நீட்டினோன்னே மேலே வந்து உட்காந்துருச்சு. இந்த எல்லோ அண்ட் க்ரீன் கிளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சுற்றி பார்க்க வர்றோம்
அப்படின்னா நீங்கள் வரும்போது கையில் வந்து ஒரு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்துருங்க. மொபைலை மாட்டுறதுக்கோ இல்லை கேமரா ஸ்டாண்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க. ட்ரைபாடில் நம்ம மொபைலையோ கேமராவை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நின்று பறவைகளுக்கு வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து பறவைகளோட என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பறவைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுனால எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதும் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவும் அதோட நான் விளையாட முடியல. பட் நம்ம யூடியூப்புக்கு கண்டென்ட் போடணும் அப்படின்றதுனால நம்ம அப்படி பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்டு, ஒரு ட்ரைபாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்களேன், இந்த அவதார் படத்தில் இந்த எந்திரன் படத்தில் வரும் தெரியுமா மொத்தமாக, அது மாதிரி அப்படியே பறந்து போகுது நம்மளை சுற்றி. பார்க்குறதுக்கே அப்படியே சிலுத்து போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 2-3 பறவைகள் இருந்துச்சு. என்கிட்ட நிறைய தானியங்கள் இருந்துச்சு. ஒரு சின்ன பாப்பா வந்து எல்லா தானியத்தையும் கொடுத்துட்டு எனக்கு அழுதுகிட்டு இருந்துச்சு வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுடைய பறவைகள் விளையாடுறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒர்த்தான இடம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இடம் இங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். இங்கே வந்து நம்ம தஞ்சாவூரில் இந்த மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பறவைகள்லாம் வந்து சேர்ந்து பழகுறது, இந்த மாதிரி உணவு கொடுக்குறது, விளையாடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தஞ்சாவூரில் வந்து நம்ம பெரிய கோயில் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக இடம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கும் முன்னாடிலாம். இந்த இடம் இருக்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்தோம்னா போகிறதுக்கு வந்து நமக்கு மனசே வராது. இனிமேல் வர வீடியோக்கள் வந்து இது மாதிரி நான் வித்தியாசமான இடங்கள் நான் போடலான்னு இருக்கேன். பக்கத்துலேயே நிறையா முக்கியமான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் நான். அங்கெல்லாம் போய் கண்டினியூவாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தஞ்சாவூர் இப்போ இந்த பறவைகள் இருக்கக்கூடிய அந்த பூங்காவுக்கு வெளியிலே வந்து பொம்மைகள் எல்லாமே வைக்கிறாங்க. தஞ்சாவூர் பொம்மை இந்த மாதிரிலாம். அதையும் நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ அது வரும். பொம்மைகள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஆன்லைனில் வாங்கினாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, வாத்து குஞ்சுக்கெலாம் வந்து உணவு கொடுக்கலான்ட்டு. திரும்பி வரும்போது அதுக்கு உணவு கொடுத்தாங்க. சூப்பராக சாப்பிட்டுச்சு. ஆனால் ஒரு 2 செகண்டில் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.